திரு ஜெகதீஸ்வரன், இத்தனை குழப்பத்திற்கு பின்னணியில் தாவேகா அப்படின்ற ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டு முதல் முறையா தேர்தலை சந்திக்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானா? இல்ல, தாவேகாவை எல்லா கட்சிகளும் பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. தாவேகா முதன்மை சக்தின்னு சொல்றாங்க. நாங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு, எங்கள்கிட்ட 2 கோடி ஓட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் கூட்டணி யாசகத்தில் முழுமையாக தாவேகா ஈடுபட்டுட்டே இருக்காங்க. யாராவது வந்துட மாட்டாங்களா? ஏப்பா, நம்ம 40% ஓட்டு இருக்கே, நீ எதுப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க? நீ அப்படி மற்ற கட்சிகளை தூக்கி விட்டு, அப்ப காங்கிரஸும் ரொம்ப நாளாச்சு ஆட்சிக்கு நம்ம அவங்களுக்கு 4 மினிஸ்டர் கொடுப்போம், விசிக்கு 4 மினிஸ்டர் கொடுப்போம், அவ்வளவு நல்ல நம்ம தாவேகா இருக்கு. உண்மை நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா யாரு கூடயாவது சேர்ந்தாலாவது நம்ம கொஞ்சம் தொகுதியில டெபாசிட் வாங்கலாமான்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவ்வளவுதான். நம்ம எங்கேயும் ஜெயிக்க முடியாது, அட்லீஸ்ட் டீசெண்டா ஒரு டெபாசிட் நம்ம பெர்சன்டேஜ் இருக்கு. நான் ரொம்ப மட்டுப்படுத்தி எல்லாம் பேசல. ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் டெபாசிட் வாங்குற அளவுக்கு இருக்கா? இல்ல. அப்ப காங்கிரஸோ இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளோ வந்தாலும் டெபாசிட்டா தேருமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்ச்சியாக பல கட்சிகள் முயற்சி பண்றாங்க. இந்த கட்சிகள் என்ன பண்றாங்க? காங்கிரஸ் போன்றவர்கள், காங்கிரஸ் மொத்தமா சொல்லிட முடியாது, காங்கிரஸ் இருக்க சில பேர் அதிமுகவுடைய கும்பு முகங்கள்ல ஒருவரா பார்க்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போறாரு, கூப்பா கிருஷ்ணன் போறாரு. இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் போயிருக்காங்க. எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது, நம்பிக்கை பிறந்திருக்கு, ஒரு சக்சஸ் ரேட் வச்சிருக்கக்கூடிய முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டெபாசிட் வாங்குறதே சிரமம் சொல்றீங்க. இல்ல, செங்கோட்டை கண்டிப்பா டெபாசிட் வாங்குவாரு, கூப்பா கிருஷ்ணன் வாங்குவாருங்கிற சிரமம் தான். அவர் சீட்டு எப்படி கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல. செங்கோட்டை கண்டிப்பா டெபாசிட் வாங்குவார். அதனால எனக்கு மாற்று கருத்தெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் தான் முகம் அப்படின்றாங்க. விஜய் 234 தொகுதியில ஜெயிக்கக்கூடிய ஒரு மாஸ் இருக்கு, விஜய் தான் முகம் அப்படின்றாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க வெற்றி பெறுவாங்க. கரெக்டான பாயிண்ட். 234 தொகுதியில இருக்கிற மாஸ் எதுக்காக ஒவ்வொரு கட்சியா வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கு எனக்கு புரியல. எது காங்கிரஸ் போய் நீங்க கேக்குறீங்க? ஏங்க நீங்க மாசுங்க 234 எதிர்கட்சிகளே இல்லாத சட்டமன்றத்தை முதல்ல உருவாக்க போறீங்க. அப்படி இருக்கிற நீங்க எது காங்கிரஸ் வாங்குறீங்க? எதுக்கு விசிக்கு வரணுங்கிறீங்க? எதுக்கு மற்ற கட்சிகள் வரணும்? ஏன் கேட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு புரிய அது முரணா இல்லையா உங்களுக்கு? வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்லங்க, 2 கோடி ஓட்டு இருக்குல்ல, 2 கோடி ஓட்டு தான் ஆளுங்கட்சிங்க. விஜய் முதலமைச்சர், யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. தனிப்பெரும்பான்மை நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிகளே இல்ல. அப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெறக்கூடிய விஜய் ஒவ்வொரு நாளும் யாராவது கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆதவர்ஜா சொல்ற தயவு செய்து வாங்க பாங்கிறாரு, கெஞ்சு கேட்கிறேங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அத இந்த கட்சிகள் இன்டர்ன் பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஒரு இத்தனை நாளாக 8 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு நீடித்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குறாருல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அது இல்லங்க, அந்த குழப்பத்தை நான் சொல்றேன் காங்கிரஸ் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க நிச்சயமா திமுக எல்லாம் போக மாட்டாங்க. நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு போன வாட்டி 25 சீட் தான் வாங்கணும், இந்த வாட்டி அதிகமான சீட்ஸ் வாங்க முடியுமா? நம்ம 40ன்னு பேசினா திமுக 35 கொடுக்குமா, 30 கொடுக்குமா அப்படிங்கறத பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த வேற வலிமை கூட்ட பாக்குறாங்க. இப்ப டிடிவி அழகா, நீங்க டிடிவி நல்ல கிளாசிக்கான உதாரணம். என்ன பண்ணாரு? விஜய் மாதிரி ஒரு மாசான லீடர்ல விஜய் வந்தாருன்னா அது நடக்கும் இது நடக்கும். கடைசியா என்ன பண்ணாரு? எங்க போய் செட்டில் ஆனாரு. என்டிஏக்குள்ள நம்ம இருக்கோமா இல்லைன்னா குழப்பமான நிலை வந்தது. கரெக்டா விஜய் கார்டை எடுத்தாரு. விஜய் கார்டை எடுத்து தூக்கி போட்டாரு. என்ன உள்ள சேர்க்கிறியா சேர்க்க மாட்டியா? கடைசியா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தாரு, டிடிவி தினகரன் போய் செட்டில் ஆயிட்டார். இதுதான் நீங்க நடக்குது. எல்லா கட்சிகளும் தான் பண்ணுவாங்க. எல்லா சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாரும் பண்ணுவாங்க. விஜய் பயன்படுத்துவாங்க. ஏன்னா விஜய் உண்மையிலேயே முதன்மை சக்தியாக இருந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கா விஜய் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்திருப்பாரு. தினகரனுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா என்டிஏ தான் இருக்காரு. காங்கிரஸ்க்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா திமுக தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கே தெரியும். நீங்க நிறைய போல்ஸ்டர்ஸ் நம்மளா சொல்லலாங்க 40% 50% எல்லாரும் கதையெல்லாம் நல்லா அளக்கலாம். ஆனா இந்த கட்சி தலைவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் விஜயோட ஸ்ட்ரென்த் என்ன, விஜய் என்னவா வருவாரு, விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா, விஜய் கட்சியோட வாக்கு சதவீதம் என்னங்கிறது தெரியும். அதனாலதான் விஜய் சரியா பயன்படுத்திக்கிறாங்க, பயன்படுத்தி போட்டாங்க. இன்னொன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நீங்க டேட் நீங்க தொகுதி பங்கீடுக்கான காலம் இல்லை. நல்லா யோசிச்சு 2014 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுவோம், 2000 ஃபேக்ட்ஸ் பேசுவோம். 2016ல திமுக தொகுதி பங்கீடு குழு அமைத்த தேதி மார்ச் 12. நம்ம இன்னைக்கு என்ன தேதியில இருக்கும்? பிப்ரவரி 10 தேதியா? 2021 தேர்தலில் திமுக தொகுதி பங்கீடு குழுவுக்கான குழு அமைத்த தேதி பிப்ரவரி 26. நமக்கு எல்லாருக்கும் ஒரு அவசரம் இருக்கு. இன்னைக்கு டிவிக்கு ஒரு புது கட்சி வந்திருக்கு, நம்ம எல்லாருக்கும் அவசரம் இருக்கு. தினம் விவாதங்களை நம்ம ஏற்படுத்திட்டே இருக்கோம். எல்லா தேர்தலும் எல்லா வியூகமும் ஒரே மாதிரி கை கொடுத்துரும் சொல்ல முடியாது. 2016ல ஆட்சி அமைத்தது அதிமுக இல்ல 2016ல ஆட்சி அமைத்தது அதிமுக. அந்த வியூகம் திமுக கை கொடுக்கல. 2021ல முன்கூட்டியே பிரச்சாரத்தை திமுக தொடங்குச்சு. காங்கிரஸ் ஜார்க்கண்ட்லயும் சரி பீகார்லயும் சரி மிக மெத்தனமான தாமதமான வியூகம் தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு பேசப்பட்டது. சோ காங்கிரஸ் அதை பேசுறதுல என்ன தவறு இருக்கு? இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிட்டாங்க. சோ களம் மாறி இருக்கு. நம்பர் 1, திமுக தன்னோட பிரச்சாரத்தை நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பொன்ராஜ் சொன்னாரு, எத்தனை மாநாடுகள் நேற்று முதற்கொண்டு இளைஞரணி மாநாடு போடுறாங்க, மகளிரணி மாநாடு போடுறாங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. BLA எத்தனை பேர் போட்டு இருக்கணும், BLA 2 என்ன பண்ணணும்,
தொகுதி ரீதியாக என்ன பண்ணணும், மகளிர்களை வைத்து என்ன வேலை பார்க்கணும், இளைஞர்களை வச்சு என்ன வேலை பார்க்கணுங்கிறது ரொம்ப தெளிவா அவங்க காய் நகர்த்தி போயிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்துல எந்த தொய்வும் இல்லை. முதலமைச்சர் சூறாவளி சுற்றுப்பயணத்துல இருக்காரு, துணை முதலமைச்சர் போறாரு, அமைச்சர்கள் போறாங்க. களத்துல இன்னைக்கு முழுமையாக செயல்பட்டு கொண்டிருப்பது திமுக. அதனால இதுதான் பிரச்சாரம், இதுதான் அவர்களுக்கு கை கொடுக்க போகின்ற பிரச்சாரம். காங்கிரஸ் பின்தங்கி இருக்கிற காங்கிரஸ் எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்களா, சத்தியமூர்த்தி பணம் திறக்கலாமா, ஏன் ரொம்ப நாளா பூட்டி கிடக்கு அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. அந்த மோட்ல இருப்பது தவறு நான் சொல்றேன். காங்கிரஸ் உண்மையிலேயே ஜெயிக்கணும்னா இங்க மட்டும் இல்ல, பீகாரோ ஜார்க்கண்டோ உத்தரப்பிரதேசம் எங்க ஜெயிக்கனாலும் நீங்க வேலை செய்யணும். நீங்க வேலை செய்யாம யாரோட முதுகுல சவாரி செஞ்சுட்டே இருக்கலாம்னு காங்கிரஸ் நினைச்சா இன்னும் மேற்கொண்டு தோல்விகளை தான் தழுவுமே தவிர அதனால பெருசா ஜெயிக்க முடியாது. இன்னொன்னு நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்கல்ல, போன வாட்டி யோசிச்சு பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கலாமே. நீங்க கும்பகோணத்தையும் திருநெல்வேலியையும் சுதாகர்களின் பெயரையும் ராபர்ட் க்ரூஸ் பெயர்களையும் காங்கிரஸ் எப்பங்க அறிவிச்சது? நாமினேஷனே முடிஞ்சிடும் போல இருக்குப்பா, தயவுசெய்து அறிவிங்கப்பான்னு சொல்லி சொன்னாங்க திமுக. அதற்கு பிறகு அறிவிச்சாங்க. அதற்கு பிறகும் திமுக அவங்களை ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா? சுதாவை இன்னைக்கு இந்த சுதா தாவேக பக்கம் போலாமான்னு பேசுறாங்களோ, அவங்க திமுக நினைச்சதா என்ன பண்ணிருக்கலாம், இவ்வளவு லேட்டா அறிவிக்கலாம், நான் ஜெயிக்க வைக்க மாட்டேன் கைவிட்டு போயிருக்கலாம். ஏன் ஜெயிக்க வைக்கிறாங்க? சுதா எப்படி ஜெயிச்சாங்க, ராபர்ட் க்ரூஸ் எப்படி ஜெயிச்சாரு? கடைசி நிமிஷம் வரைக்கும் அறிவிக்கவே இல்ல, பெரிய குழப்பத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நீங்க எப்ப அறிவிச்சீங்கனாலும் உங்களை ஜெயிக்க வைக்கிற கடமை என்பது காங்கிரஸ் திமுக தான் இருக்கு. நீங்க இடைத்தேர்தல் ஒண்ணு வருதுங்க, இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அவர் இறந்தே போயிட்டாரு. ஆனா வேலை பார்த்தது யாரு? எல்லா தேர்தல்களிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்ல திமுக ஜெயிக்க வச்சது காங்கிரஸ் வேட்பாளர்களை திமுக ஜெயிக்க வைக்கக்கூடிய வலிமை இருக்குன்னு சொல்றீங்க. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு தாவேகா சொல்றாங்க. தாவேகாக்கு அந்த வலிமை இருக்காதா? எங்க அவங்க பூத் எத்தனை பேர் வச்சிருக்காங்க? இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு அப்புறம் 73,000 பூத்துங்க. ஆதவர்ஜுனா மை டிவிக்கு ஆப் லான்ச் போது அவர் சொன்ன டேட்டாங்கிறது எங்கள்கிட்ட 68,000 பூத் நிர்வாகிகள் இருக்கான்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் சொல்றாருங்க. திமுகக்கு ஒரு பூத்துக்கு 10 பேர் வச்சிருக்காங்க, அதிமுக ஒரு பூத்துக்கு 10 பேர் வச்சிருக்காங்க. பிஎல்ஏ 2 போயிட்டு இருக்காங்க, 10 பேர் 10, இன்னும் 4 பேர் இறக்கு, 10 பேர் இறக்குங்கிறாங்க. தாவேக ஒரு பூத்துக்கு ஒரு ஆளுங்க, 1000 பேர் ஒரு தம்பி எப்படிங்க போய் பாப்பாரு? அதுவும் ஃபேக், அது வேற விஷயம். 26 டேட்டா ஃபேக்னு ஆதவர்ஜுனா விஓஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டாரு. விஜய்ட்ட உங்க புசியானதெல்லாம் ஃபேக்கா போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பூத் நிர்வாகிகள் தாவே கிட்ட இருக்காங்க? எஸ்ஐஆர் பத்தி விஜய் வீடியோ எல்லாம் போடுறோம், லேட்டர் வீடியோ போட்டார்ல, எஸ்ஐஆரோட ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு போய் தாவேக்கு தம்பிகள் கொடுக்க வேண்டியதானே? எல்லாரும் கழுத்துல துண்டு போட்டுட்டு இருந்தாப்பா, அவன் திமுக அவங்க கொடுக்க மாட்டாங்கப்பா, நாங்க கொடுக்குறோம்ப்பா, அவங்கள பார்த்தா விஜய் ரசிகர் மாதிரி கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? ஏன்னா சும்மா கதை சொல்லிட்டே 1 கோடி வரும், பொறுமையா இருங்க. என்ன வரலன்னு சொல்றீங்க? நிச்சயமா வருவோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு சார். இல்ல பொறுமையா வருவோம், நிச்சயமா அவங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பா வருவாங்க. 2026 தேர்தல் 2031 இருக்கு, 2036 இருக்கு, தொடர்ச்சியா தேர்தல் இருக்கு. ஒரு லாங் டர்ம் பிளானிங்ல இருக்காங்க. இப்பதான் மாவட்ட செயலரே போட்டு ஒன்றிய நகரம் போட்டாங்களா? நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். மாவட்ட செயலருக்கு அடுத்த நிலையில இருக்கிற ஒன்றியம், நகரம், கிளை இதெல்லாம் போட்டாங்களா தாவேகா? அதே போடலங்க. அவங்க அடுத்த தேர்தலுக்கு திட்டமிடத்தில் இருக்காங்க, ஒரு லாங் டர்ம் பிளானிங்ல இருக்காங்க. இந்த தேர்தலில் விஜய் பெருசா எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாருங்க, இன்னும் 60 நாள் கூட தேர்தலுக்கு இல்ல. இன்னுமே விஜய் என்ன பண்றாரு? சேலத்தோட பர்மிஷன் கிடைக்கல, வேலூரோட பர்மிஷன் கிடைக்கல. பர்மிஷன் கிடைக்காட்டி என்ன சார்? உள்ள இருக்க கூட்டங்கள் போடுங்க, களத்துல இறங்குங்க, அட்லீஸ்ட் வீடியோ போடுங்க சார், ட்வீட் எழுதுங்க சார். ட்வீட் கூட போடுறவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல 2 கட்சிகள் சோம்பேறித்தனமான கட்சிகள் இருக்குன்னா, ஒன்னு காங்கிரஸ், ஒன்னு தாவேகா. 2 கட்சி சேர்ந்துதான் நாங்க ஆட்சேபிக்க போறோம் சொல்லிச்சா? அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கிறது. வேலையே செய்ய வேணாம்னு நினைக்கிற காங்கிரஸும் வேலையே செய்யக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்க தாவேக்கும் சேர்ந்துதான் நாங்க ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போறாங்களா? எனக்கு புரியவே இல்லையே. களத்துக்கு வாங்க, வேலை செய்ய. மக்களுக்காக வேலையே செய்யாம நாங்க ஜெயிக்கிறோம் நினைக்கிறது எந்த விதத்துல நியாயங்க? வேலை செய்யுங்க, வேலை செய்ய நீங்க ரெடியாவே இல்ல. இன்னொன்னு நீங்க திமுக தரப்புல இருந்து யாரும் சொல்லல. இல்ல ஐ பெரியசாமி சொன்னாரு, இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. திமுக நிலைப்பாடும் அதுதான், அதிமுக நிலைப்பாடும் அதுதான். அவங்க 2 பேரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது பாஜக எவ்வளவு கேட்டு பார்த்தாங்க, அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி திமுக சைடு யார் பேசினாலும், நீங்க அது காங்கிரஸ் சைடோட மற்ற கூட்டணி பேசினாலும் திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குக்கு வர மாட்டார்கள். அப்படித்தான் இருக்கும். இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கலாம்.